இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோகிராம். ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட் அதுல என்ன அப்டின்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோகிராம். ஸோ, அதுல என்னென்னலாம் வரும் நமக்கு கமெண்ட் லைன், அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ், அதுக்கப்புறம் வந்து குளோபல் வேரியபிள் டிக்ளரேஷன், அப்புறம் வந்து மெயின் ஃபங்ஷன், நெக்ஸ்ட் என்ன டிக்ளேர் பண்ணுவோம் நம்ம லோக்கல் வேரியபிள் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன வரும் யூசர் டிஃபைன் ஃபங்ஷன்ஸ். ஸோ, இதில் வந்து கமெண்ட் லைன்னா வந்து என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கொடுப்போம்ல. ஸோ, ஒரு நம்ம வந்து இந்த ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ் அப்படி போட்டு எழுதுவோம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு கமெண்ட் லைன்ன்றது. அடுத்து வந்து என்னன்னா ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். நம்ம வந்து ஹேஷ் இன்க்ளூட் ஹிஸ்டரி அதெல்லாம் போட்டு எழுதுவோம்ல. ஸோ அது வந்துட்டு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ற ஒரு வேரியபிள் வந்து நம்ம குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து நமக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம எழுதுவோம் வாய்ட் மெயின் அப்படின்னு போட்டு எழுதுவோம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றது. அடுத்து வந்து லோக்கல் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து டிக்ளேர் பண்றது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ற வேரியபிள்ஸ்லாம் வந்துட்டு லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். அது போக வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு வேற என்ன பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட் அதெல்லாம் எதுவும். ஸோ அதான் வந்துட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். வாய்ட் மெயின் போக வந்துட்டு நம்ம வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிக்ளேர் பண்றோம் அதெல்லாம் வந்துட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம். இது ஒன்னொன்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கமெண்ட் லைன். ஸோ இந்த கமெண்ட் லைன் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதிட்டோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம அது வந்து ஈஸியாக புரியணும்ல எல்லாருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு இட் இன்க்ரீசஸ் த ரீடபிலிட்டி. அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்றோம் நம்ம. இன்க்ரீசஸ் த ரீடபிலிட்டி. பார்த்தா நமக்கு வந்து அதை படிச்சோம்னா ஓகே திஸ் இஸ் த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து புரியறதுக்காக வந்து கமெண்ட் லைன் யூஸ் பண்றோம். ஸோ அடுத்து என்னன்னா வந்து அது இந்த ப்ரோக்ராமுடைய லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ப்ரோக்ராமோட லாஜிக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது? இப்போ நம்ம வந்துட்டு இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகுது அப்படின்றத நமக்கு அந்த கமெண்ட் லைன் கொடுத்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து எல்லாருக்கும் புரியும் அந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னா அப்படின்னா. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா இது வந்து அந்த கமெண்ட் லைன் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னா வந்துட்டு அந்த கம்பைலர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த கண்டிஷன் ஆஃப் கம்பைலர். ஓகே, அந்த கம்பைலர் வந்து நமக்கு இந்த கமெண்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அதுதான் வந்துட்டு கமெண்ட் லைனோட ஒரு கண்டிஷன். அடுத்து வந்து என்னன்னா இதை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்ம அந்த கமெண்ட் லைனை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இதை ஸோ இங்கே நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்ல. ஸோ வந்து ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ். ஸோ வந்துட்டு இது வந்து என்னன்னா இதுதான் வந்துட்டு ஒரு டிக்ளரேஷன் பண்றது. கமெண்ட்டை வந்து டிக்ளரேஷன் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பேசிக்காக என்ன நமக்கு வந்து ஒரு ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ப்ளஸ் வந்து ப்ரோக்ராம் லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அதான் வந்துட்டு கமெண்ட் லைன்ன்றது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்னா என்னன்னா வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹேஷ்டேக். ஸோ வந்து ஹேஷ் அப்படின்னு வந்தாலே அது வந்து ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு கமெண்ட் லைனில் பார்த்தோம்ல ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ்னு சொன்னால் அது வந்து கமெண்ட் லைனாக இண்டிகேட் பண்ணுது அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ஹேஷ் அப்படின்னு வந்தால் அது வந்து ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸர் டைரக்ட்னா வந்துட்டு காமனாக வந்து ஹேஷ் இன்க்ளூடு ஹேஷ் டிஃபைன் இதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஹேஷ் இன்க்ளூட் stdio டாட் ஹெச், அப்புறம் வந்து ஹேஷ் இன்க்ளூட் stdlib டாட் ஹெச், இந்த மாதிரி நிறைய வந்து லைப்ரரிஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ லைப்ரரிஸில் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரீ ப்ராசஸர் டைரக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்புட் அவுட்புட் லைப்ரரி டிக்ளேர் பண்ணோம்னா வந்துட்டு ஹேஷ் இன்க்ளூட் டாட் ஹெச் stdio டாட் ஹெச் தான் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேஷ் டிஃபைன் பிஐ 3.14 அப்படின்னு நம்ம வந்து இன்னொரு ஒரு கான்ஸ்டன்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு பிஐ அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து வேற எங்கேயாச்சும் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 3.14 அப்படின்றது நமக்கு டிக்ளேர் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த வந்து ஹேஷ் டிஃபைன் பிஐ 3.14 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேஷ் இன்க்ளூட் stdio டாட் ஹெச், அதுக்கப்புறம் ஹேஷ் இன்க்ளூட் பிஐ 3.14. ஸோ இதான் வந்துட்டு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா குளோபல் வேரியபிள். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேரியபிள் ஏதாச்சும் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எனி வேரியபிள் தட் இஸ் டிக்ளேர்ட் அவுட் சைட் எனி ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் வந்துட்டு குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த ஃபங்க்ஷனில் வேணால் இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆக்சசபிள் பை ஆல் ஃபங்க்ஷன்ஸ் அதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற எந்த ஃபங்க்ஷனில் வேணால் அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்துட்டு குளோபல் வேரியபிள். ஸோ வந்து இது வந்து இந்த குளோபல் வேரியபிளோட என்ன யூஸ் அப்படின்னா வந்து இது வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக அந்த டேட்டா வந்துட்டு குளோபலி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ரோக்ராமில் எந்த ஃபங்க்ஷனில் வேணால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுதான் வந்துட்டு குளோபலி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ இதில் வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள்னா வந்து இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் குளோபல் வேரியபிள் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து என்னன்னா மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றதுல தான் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து சி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து மெயின் ஃபங்க்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எவ்ரி சி ப்ரோக்ராம். நம்மளோட சி ப்ரோக்ராம் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம கம்பைலருக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா வந்து 2 கர்லி பிரேசஸ், அதாவது நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க கண்டென்ட்ஸ் வந்து இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ அதான் வந்துட்டு என்க்ளோஸ்ட் இன் கர்லி பிரேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ட் மெயினாகவும் சொல்லலாம், அப்படி இல்லைனா வாய்ட் மெயின்னு சொல்லலாம். ஸோ வந்து நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட்டாக இருந்துச்சுன்னா இன்ட் மெயின்னு யூஸ் பண்ணுவோம். ரிட்டர்ன் டைப் வந்து வாய்ட் மெயின்னு இருந்துச்சுன்னா வாய்டாக இருந்துச்சுன்னா வாய்ட் மெயின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இது வந்து எப்படி நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா இன்ட் மெயின் இது வந்து ரிட்டர்ன் வந்து இன்ட் டைப். ஸோ அதனால இன்ட் மெயின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட் மெயின் அதுக்குள்ள நம்மளோட கோடு பிரிண்ட்எஃப் ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் 0 அப்படின்றது நம்ம லாஸ்ட்ல கொடுக்கணும். ஸோ இட் மே ரிட்டர்ன் வேல்யூ ஆர் யூசிங் ரிட்டர்ன் 0. ஸோ ரிட்டர்ன் 0 கொடுத்தா நமக்கு வந்துட்டு அந்த ரிட்டர்ன் 0 நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இன்ட் கொடுத்தோம்னா ரிட்டர்ன் 0 அப்படின்றது நமக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதான் நம்மளோட இன்ட் மெயினோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இன்ட் மெயினை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு சி ப்ரோக்ராம்ல இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு கம்பல்சரி ஃபங்க்ஷன். நம்ம சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து கம்பல்சரி இருக்கும். வேற எந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டெஃபினட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்க்க போறோம்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ் நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணுவோம்? நம்ம என்ன பார்த்தோம், குளோபல் வேரியபிள்ஸ்னா வந்து அவுட் சைட் த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ லோக்கல் வேரியபிள்ஸ்னா வந்துட்டு டிக்ளேர் இன்சைட் த ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து டெம்பரவரியா நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் நல்லா யூஸ் பண்ண முடியும். டெம்பரவரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே அதை நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு எரர் வரும். ஸோ இப்போ நான் இன்ட் a=5 ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை நான் என்னால் வந்துட்டு அவுட் சைட் எனி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஈச் ஸ்டேட்மெண்ட் ஷுட் எண்ட் வித் செமிகோலன். நம்மளோட ப்ரோக்ராம்ல எனி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலுமே அது வந்து நமக்கு செமிகோலனோட எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்ட் a=5 வந்து அதுக்குள்ள அது வந்து லாஸ்ட்ல ஒரு செமிகோலன் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இன்ட் சம் ஈக்குவல் டு a+b அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த சமேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அந்த வேரியபிள் எனக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதான் வந்துட்டு லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க.